योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्। எல்லாமல்ல எம்பெருமான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய அருள் மழையிலே நனைந்திருக்கக்கூடிய எமது அன்பான பக்த பெருமக்களே, நேற்றைய தினம் நம்மள பெரும்பாலும் பேர் நாசரேத் போயிருந்தோம். பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய 107வது அவதார தின விழா கொண்டாட்டமும் அந்த நாம அந்த வங்கி சேமிப்பு விழா, அதுக்கு நம்ம நாசரேத் போயிருந்தோம். விழா மிக அருமையாக இருந்தது. அதுல குறிப்பா 2 பேருக்கு நாம நன்றி சொல்லணும். ஒண்ணு நம்ம நடராஜன், இன்னொன்னு நம்ம பிரபாகரன். 2 பேரும் ஒரு அருமையான புண்ணிய ஆத்மா. பாவம் 2 பேருடைய மனைவியும் வரல, பிரபாகரனுடைய மனைவியும் வரல, நடராஜனுடைய மனைவியும் வரல. ஆனாலும் அவங்க நமக்காக பகவானுக்காக நேற்றைய முழு தினத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி, அவங்களுக்கு அங்க அசைன்மெண்ட்டும் கிடையாது. இப்போ அடியனாவது போய் பேசினேன், நீங்க எல்லாரும் நாம சொன்னீங்க, அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கூட கிடையாது. இவங்க குத்துவிளக்கு ஏத்துனாங்க. ஆனாலும் நடராஜனும் பிரபாகரனும் வந்து ரொம்ப மெனக்கெட்டு வேலை வெட்டிகள்லாம் விட்டுட்டு நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதே பிரபாகரனுக்கு ஒருபடி மேல போய் வள்ளியூர் பக்கத்துல வரிசையில் டயர் வேற பஞ்சரா போச்சு. அதை வேற அவன் பாவம், எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது கார்ல. எங்க கார்கள்ல பஞ்சர் இப்படி ஆகாது. எங்க கார்ல என்ன ஆனாலும் டயர் வீட்டுக்கு வந்துடும். இப்படி நடு ரோட்ல காத்து இறங்காது. புரியுது இல்ல? ஆணி குத்தினாலும் எது குத்தினாலும் எங்க கிட்ட இருக்க கார் எல்லாம் ஒண்ணு செய்யாது. காத்து இறங்கும், மெதுவா தான் இறங்கும், வீட்டுக்கு வந்துடும். ஆனா அந்த கார் பொலீரோன்னு ஒரு காரு, அது டக்குன்னு இறங்கிட்டு. அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டி எடுத்து வந்தோம். அப்படியே நடராஜன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நேற்றைய விழா மிக சிறப்பான ஒரு விழா. ஆரம்பம் தொட்டு மரியாதைக்குரிய திரு விசிறிசங்கர் அவர்களும் திருமதி செல்லம்மாள் விசிறிசங்கர் அவர்களும் அவருடைய அருட்குழந்தை, அவருடைய மகள், ஜெர்மனியிலிருந்து வந்திருந்த மகள் அவர்களும் மிக சிறப்பாக எல்லோரையும் வரவேற்று, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப முக்கியம், ரொம்ப அழகா எல்லாரையும் வரவேற்று எல்லாரையும் வெல்கம் பண்ணி, காலை சிற்றுண்டிகள்லாம் வகை வகையான சிற்றுண்டிகள்லாம் தந்து, அதுக்கப்புறம் அந்த பாடல்கள் ஒரு 1.5 மணி நேரம் பகவானை பற்றிய பாடல்கள், அதுக்கப்புறம் சிறப்பான சத்சங்கம். அதுல அடியன் தான் அதிக நேரம் பேசினது. ஆமா, வேற எல்லாரும் கொஞ்சம் நேரம் தான் பேசணும். அடியன் அதிக நேரம் பேசணும். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. எஸ்பெஷலி விசிறிசங்கர், அவருடைய மனைவி, அவருடைய மகள், அங்க வந்திருந்த நிறைய பக்தர்கள் எல்லாருக்கும் ரொம்ப அது மனசை உள்ளத்தை தொட்டு, பகவான் உள்ளத்தை தொட வச்சிட்டார். ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுல நீங்க ஒரு விஷயத்த நேத்து பேசினால ஒரு விஷயத்த வராதவங்க கவனிக்கணும். அத அங்க கோடிட்டு காட்டினாரு திரு விசிறிசங்கர். பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவர் என்ன சொல்றாரு? இந்த கலியுகத்திற்கான நாமத்தை நான் தந்திருக்கிறேன். நம்ம ஏற்கனவே சத்சங்கத்தில் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? சமகாலத்துல இப்ப இன்னைக்கு கூட ஒரு சாமியாருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம சுப்புலட்சுமியோட பிள்ளைகள்லாம் அங்கதான் போய் இன்னைக்கு 100ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கு. அந்த சாமியாருக்கு 100ஆண்டு விழா இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நான் யாரையும் குறைச்சு சொல்லல, பகவானும் யாரையும் குறைச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த சாமியாருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடுறதுல அவரு மற்ற சாமிகள் எல்லாமே அவருன்னு இல்ல, இந்த 100ஆண்டு விழா கொண்டாடுற சாமின்னு இல்ல, இங்க இருக்கிற பகவானை தவிர மற்ற சாமிகள், பப்பா ராமதாஸ், அவரு ரமண மகரிஷி, ஸ்ரீ அரவிந்தர், இல்ல சாய்பாபால பல சாய்பாபாக்கள், அந்த பர்த்தி இந்த பர்த்தி சாய்பாபாக்கள் எல்லாருமே பகவானுடைய சமகாலத்துல வாழ்ந்தவங்க. இவங்களையும் நம்ம பகவானை கம்பேர் பண்ணக்கூடாது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இவரும் ஒரு சாமியார் தான் அப்படி யாரும் நினைக்க கூடாது. அந்த நினைப்ப தூரத்தள்ளி. ஏன்னா அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? இங்க ஏற்கனவே இருந்ததை சொல்லிட்டு அதை ஜபிச்சுட்டு போனாங்க. இப்போ பகவான் ரமண மகரிஷி அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண சிவான்னு சொல்லிட்டு இருந்தார். அது ஏற்கனவே இங்க இருந்த நாமம். அரவிந்தர் வேற ஒண்ணு சொன்னார். அவர் பப்பா ராமதாசர் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், அது யாரும் சொல்லாத புதுசு ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே இருந்த நாமங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. 100ஆண்டு விழா கொண்டாடுற சாமியார் என்ன பண்ணுவாரு? அப்படியே கை வைப்பாரு, விபூதி எடுப்பாரு, அப்படி கொடுத்துருவாரு.
அப்படியே வாயில அந்த லிங்கம் எடுப்பாரு, அப்படியே பின்னால கை விட்டு செயின் எடுத்து கொடுத்துருவாரு. இந்த மாதிரி சித்து வேலைகளை செய்துக்கிட்டு நான் தான் சிவன், நான் தான் சக்தி, நான் தான் அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. நான் தான் நான் தான் நான் தான் அப்படி சொல்லிக்குவாங்க. அவருக்கு வரலாற்றுல ஃபுல்லாவே பாருங்க, அவர் அப்படிதான் சொல்லிப்பார். நான் தான் சிவன், நான் நேனே நேனே சிவன், நேனே பிரம்மா, நேனே விஷ்ணு அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பார் அவர். ஆனா பகவான் யோகி ராம் சுரத்குமார் எங்கேயுமே நான் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டார். நான் அப்படிங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டார். நாம போவோம், நாம இருப்போம், நாம வருவோம் அப்படி சொல்லுவார். பகவான் யோகி ராம் சுரத்குமார் எங்கேயுமே தன்னை ஒரு சாமின்னோ, தன்னை ஒரு குருன்னோ, குருன்னு கூட சொல்லல, நல்லா கவனிக்கணும். தன்னை ஒரு குருன்னோ, தன்னை ஒரு தெய்வ அவதாரம்னோ நேரடியாக எப்பவுமே சொன்னது கிடையாது. அப்போ தன்னை ஒரு குருன்னு சொன்னா அவர் எதிர்த்தால இருந்தவங்க எல்லாம் அவர் என்ன சொல்லியிருக்கணும்? சிஷ்யர்கள்னு சொல்லியிருக்கணும். தன்னை ஒரு சாமின்னு அவர் சொல்லியிருந்தா ஏத்தால இருக்கவங்களை என்ன சொல்லணும்? பக்தர்கள்னு சொல்லியிருக்கணும். ஆனா பகவான் யோகி ராம் சுரத்குமார் எப்போதுமே தன்னை சுத்தி இருந்தவங்களை, தன்னை பார்க்க வரவங்களை எல்லோரையும் மை ஃப்ரெண்ட்ஸ், எனது நண்பர்களே, எல்லோரும் எனது நண்பர்கள். ஏன் நண்பர்கள் சொல்லாரு? மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், இங்க இருப்பவர்கள் எல்லோருமே என் தந்தையின் வடிவம். அப்படி இருக்க சில நான் குரு நீ சிஷ்யன் ஒண்ணும் கிடையாது, நான் சாமி நீ பக்தன் ஒண்ணும் கிடையாது, மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் அப்படி சொன்னார். பகவான் யோகி ராம் சுரத்குமார் மட்டும்தான் இங்கே ராமனை போல, கிருஷ்ணரை போல எந்த தடயங்களையும் விட்டு செல்ல அவர் விரும்பல. ராமர் ஏதாவது தடயம் வச்சு போனாரா? இப்ப ஒரு பெரிய கோயில் கட்டுங்க அந்த பக்கத்துல, அந்த ராவணனை கொண்டுட்டு வந்த இலங்கையில ஒரு பெரிய கோயிலை கட்டுங்க. அப்புறம் அங்கிட்டு இருந்து ராமேஸ்வரம் வந்தப்போ அங்க ஒரு பெரிய கோயிலை கட்டுங்க அப்படின்னு அவர் எங்கேயுமே கட்டி வைக்கல. பகவான் கிருஷ்ணர் எங்கேயாவது கோயில் கட்டினாரா? எனக்கு ஒரு கோயில் கட்டுங்கப்பா, ஒரு பெரிய மடம் கட்டுங்க, கோயில் கட்டுங்க, ஏதாவது கட்டினாரா? வந்த சுவடு தெரியாம அவங்க எல்லாம் போயிட்டாங்க. என்ன பிராப்தத்துக்காக வந்தாங்களோ அந்த பிராப்தத்தை செய்து முடிச்சுட்டு, அந்த அவதாரத்தை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. பகவான் யோகி ராம் சுரத்குமார் இன்னைக்கு 100 விழா கொண்டாடுற சாமியாருக்கு பெரிய மடம் இருக்கு, ஆசிரமம் இருக்கு, தங்கத்தால ஜொலிக்கும். அவரே அங்க ஆசிரமம்லாம் அப்படி ஆடம்பர மாளிகையா இருக்கும். எப்படி இருக்கும்? ஆடம்பர மாளிகையா இருக்கும். சாமி வரதே அங்க பயங்கரமா இருக்கும். ரொம்ப அழகா அவர் வச்சிருப்பார். மடம் ஆசிரமம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்புறம் ஏகப்பட்ட மெடிக்கல் காலேஜ், ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ், ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டலு நிறைய வச்சிருக்காரு. சாமி இருக்கப்போ வச்சிருக்காரு, அவர் போன பிறகு நடத்திட்டு இருக்கிறாங்க. பகவான் யோகி ராம் சுரத்குமார் எங்கேயுமே இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்து கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் இதுக்கு தான் வந்தாங்க. ஆசிரமம் கட்டுறதுக்கும், பட்டு மெத்த விரிப்பு போடுறதுக்கும், தங்க கிரீடம் வச்சுக்கிறதுக்கும், தனக்கு சேவகம் செய்யறதுக்கு நிறைய அடியாட்களை வச்சுக்கிறதுக்கும், காலேஜ் கட்டுறதுக்கும், மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் கட்டுறதுக்கும், ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு தான் இவங்க எல்லாம் வந்தாங்க. பகவான் யோகி ராம் சுரத்குமார் அதுக்கெல்லாம் வரல. அவர் சொல்லுவார், கேன்சர் நோயாளிகள் எல்லாம் கேன்சரை குணப்படுத்திக்கிட்டு, வயிற்று வலி நோயாளிகள் எல்லாம் வயிற்று வலியை குணப்படுத்திக்கிட்டு, வந்தவங்களுக்கு எல்லாம் குணத்தை கொடுத்துட்டு சொல்லுவாரு, என் வேலை இது இல்ல, என் வேலை இது இல்ல, நான் இதுக்காக ஒண்ணுங்க வரல, என் தந்தையின் பணியை செய்யவே நாங்க வந்தேன். என் தந்தையின் பணியை நான் செய்யறேன். தந்தையும் அவர்தான். ஆனா என் தந்தையின் பணியை செய்யதான் நாங்க வந்திருக்கிறேன் ஒழிய உன் வயிற்று வலியை குணமாக்குறதுக்கு, உன் கேன்சர் குணமாக்குறதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லுவார். பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவர் ஒரு அவதாரமாக வந்ததால் தான் ராமனை போல, கிருஷ்ணனை போல, ராமன் ரகுகுல வம்சத்தில் வந்ததால் ஓம் ஸ்ரீராம், ஜெயராம், ஜெய் ஜெயராம், ஜெய் ஸ்ரீராம்னு பல நாமங்களை கொடுத்துட்டு போனா, யதுகுல வம்சத்துல வந்ததால ஸ்ரீ கிருஷ்ணர் ஹரே கிருஷ்ணாங்கிற நாமத்தை கொடுத்துட்டு போனாரு. அதே போல சூரியகுல வம்சத்துல வந்த பகவான் யோகி ராம் சுரத்குமார் இந்த கலியுகத்திற்காக யோகி ராம் சுரத்குமார் என்கிற நாமத்தை கொடுத்துட்டு போனார். பகவான் யோகி ராம் சுரத்குமார் நமக்காக அருளியது அந்த ஒன்றே ஒன்றுதான். பகவான் யோகி ராம் சுரத்குமார் நமக்காக அருளிட்டு போனது யோகி ராம் சுரத்குமார் என்கிற நாமம் மட்டும்தான். இந்த ஆசிரமம் கட்டுறது கூட அவர் அனுமதிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா தெரியும், இன்னைக்கு நடக்கிற அத்தனை அட்டகாசமோ அன்னைக்கு அவருக்கு தெரியும். இனி நடக்க போற பெரிய மல்யுத்த போட்டிகளும் அவருக்கு தெரியும், இது இப்படிதான் நடக்கும். வேண்டான்னார், கேட்காம பக்தர்கள் கொண்டு போய் கட்டினாங்க. பகவான் யோகி ராம் சுரத்குமார் அந்த யோகி ராம் சுரத்குமார் என்கிற புண்ணிய நாமத்தை நமக்கு அருளிவிட்டு, அந்த நாமத்தை வெறுதே தந்துட்டு போகல. நல்லா கவனிக்கணும்.
அந்த யோகி ராம் சுரத்குமார் என்கிற கலியுக நாமத்தை, கலியுகத்திற்கான நாமத்தை நமக்கு அருளிவிட்டு அதுக்கு ஒரு கேரண்டி சர்டிபிகேட் வர கொடுத்திருக்காரு. என்ன கேரண்டி சர்டிபிகேட்? நீங்க ஒரு நல்ல வாட்ச் போய் கடையில வாங்குனீங்கன்னா, 35,000 ரூபாய் வாட்ச் வாங்குனீங்கன்னா அதுக்கு ஒரு கேரண்டி கார்டு கொடுப்பான். ஐயா, இந்த வாட்சை நீங்க உலகத்துல எங்க போனாலும் நீங்க ஏதாவது ப்ராப்ளம்னா பாத்துக்கலாம், அமெரிக்கா போனாலும் பாத்துக்கலாம், இந்த கேரண்டி கார்டை கையில வச்சுக்கோங்க. இருக்குல்ல அந்த பிளாட்டினம் மோதிரம், இந்த பிளாட்டினம் மோதிரம் டைமண்ட் வச்சிருக்கு, இதுக்கு ஒரு கேரண்டி கார்டு கொடுப்பான். ஐயா, இந்த கேரண்டி கார்டை எப்பவும் கையில வச்சுக்கோங்க. இந்த டைமண்ட் மோதிரத்தை, இந்த பிளாட்டினம் மோதிரத்தை நீங்க எங்க கொண்டு போய் சேல் பண்ணனாலும் இந்த கேரண்டி கார்டை கொடுத்தீங்கன்னா போதும், இது பியூர் பிளாட்டினம் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பான். இதே போல இந்த கலியுகத்திற்கான யோகி ராம் சுரத்குமார் என்கிற நாமத்தை நமக்கு அருளிவிட்டு பகவான் அதுக்கு ஒரு கேரண்டி கார்டு கொடுக்கிறார். என்ன கேரண்டி கார்டு? இந்த நாமத்தை நீ சொல்வாயானால், அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நீ இந்த நாமத்தை நம்பியோ நம்பிக்கை இல்லாமலோ நீ சொல்வாயானால், my father will come immediately, என் தந்தை உடனே வந்து உனக்கு வேண்டிய வரமளிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றார். கேரண்டி கார்டு கொடுக்கிறார். இது எப்படி சாமி சாத்தியம்? அப்படி வருவாரா அப்படின்னா, நான் நேற்று கார்ல வரச்சுல சுசிலா கிட்ட இவட்டெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். எப்படி அவர் கொடுக்குறாருன்னா, நான் சொல்றேன், நடராஜன் நீ நேரா போ, சிவகாசிக்கு போ, பட்டாசு வாங்க போ, அங்க போய் என் பேரை சொல்லு, அவர்கிட்ட அவர் தந்துருவார். நம்ம சொல்லுவோம்ல, என் பேரை சொல்லி அவர் தருவாரு, தரலன்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் சொல்லுவோம்ல. இதே போல பகவான் யோகி ராம் சுரத்குமார் சொல்லுவார், என் பேரை சொல்லு, அவர் வருவாரியா, வந்து கொடுப்பாரியா. யார சொல்றாரு? எல்லாம் உள்ள ஏக பரம்பொருளே அவர் தான். என் பேரை சொல்லி அவர் வந்து கொடுப்பாரு. அப்போ இறைவன் என் தந்தைன்னு சொல்றவருக்கே கட்டளையிடக்கூடிய ஸ்தானத்துல பகவான் யோகி ராம் சுரத்குமார் இருக்கார். யோ குடியா, கூப்பிடுறால என் பேரை கொண்டு போய் குடியா அப்படின்னு கட்டளையிடக்கூடிய ஸ்தானத்தில் அவர் இருக்கிறாருன்னா அவர் யாரு? அவர் யாரு? அங்க போய் உங்களை கெஞ்ச சொல்லல. எப்ப அங்க போய் கெஞ்சி கேளுப்பா, அவர்கிட்ட போய் கெஞ்சி அவருக்கு நாமத்தை சொல்லி கெஞ்சி கேளுப்பா அப்படிலாம் சொல்லல. இந்த பேரை சொல்லி அவர் வருவாரு, அவ்வளவுதான். இந்த யோகி ராம் சுரத்குமார் என்கிற நாமத்தை நீ சொல்வாயானால், my father will come immediately, அவர் கேட்ட வரத்தை அருள்வார், அதற்கு நான் உத்தரவாதம் சொன்னார். இந்த பிச்சைக்காரன் இந்த உலகத்திற்காக எதையும் விட்டு செல்லவில்லை. ஆசிரமத்தையோ கோயிலையோ புத்தகம் எழுதியோ எதையுமே விட்டு செல்லவில்லை. இந்த கலியுகத்திற்காக எனது நண்பர்களுக்காக ஒரு நாமத்தை விட்டு செல்கிறேன். அதுல யோகி சிவன், ராம ராம், சுரத்குமார் எல்லா தெய்வங்களும் அடங்கிய ஒரு நாமத்தை நான் விட்டு செல்கிறேன். இத சொன்னா போதும் அவன் வருவான் அப்படின்ட்டார். இதை விட என்ன உத்தரவாதம்? இதை நேற்று ஆசிரியத்துல நம்ம படிச்சோம். அப்போ நமது அன்பான பக்த பெருமக்களே, யோகி ராம் சுரத்குமார் என்கிற நாமம் நமக்காக இறைவன் அவதாரமாக வந்து அருளிய ஒரு புண்ணிய நாமம். இந்த நாமத்தை விட்டா நம்ம கதி இல்லை. பகவான் யோகி ராம் சுரத்குமார் இன்னொரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காரு, இந்த நாமம் ஒரு நாள் உலகை ஆளும். அப்போ நாம நினைப்போம், எங்க சாமி நம்ம ஒரு 50 பேர் உட்கார்ந்துருக்கோம், ஆசிரியர் போனப்போ ஒரு 50 பேர் 60 பேர் 100 பேர் உட்கார்ந்துருந்தோம், இது என்னைக்கு உலகத்தை ஆளப்போகுது அப்படின்னா, ராமன் வந்துட்டு போய் 1,00,000 ஆண்டுகள் ஆகுது, கிருஷ்ணர் வந்துட்டு போய் 50,000 ஆண்டுகள் ஆகுது. அது இன்னைக்குதான் ஹரே ராம அப்படின்னு இன்னைக்குதான் அது பாதி உலகத்தை கூட கிராஸ் பண்ணல. இப்பதான் அது அங்கிட்டு போலாமா அங்கிட்டு போலாமான்னு இருக்கு. அப்ப நாமும் ஒரு நாள் இந்த யோகி ராம் சுரத்குமார் என்கிற நாமமும் ஒரு நாள் உலகை வெல்லும். நம்மை போல 2 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த சரக்கு வலையில இருக்கிற ஜனங்களுக்கு எங்க அந்த நாமம் தெரியும்? தெரியாது. இன்னைக்கு நமக்கு ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு தெரியும். இதுவே நாளைக்கு 100 1000 ஆகி 1000 10,000 ஆகி அது 1,00,000 ஆகி நம்முடைய டார்கெட்டே இந்த யோகி ராம் சுரத்குமார்ங்கிற நாமத்தை 10 கோடி பேருக்காவது கொண்டு போகணும் அப்படிங்கறதா நம்முடைய இலக்கு. அடுத்த 10 ஆண்டுகள்ல 10 கோடி பேருக்காவது இந்த யோகி ராம் சுரத்குமார் என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போகணும். எவனோ அந்த விசிறி சாமியாரா அவரெல்லாம் கேட்கவே கூடாது, யோகி ராம் சுரத்குமாருக்கு தெரியணும். அதை பகவான் எளிதாக அடைய வைக்கிறார். நம்முடைய யூடியூப் சேனல்ல 7,55,00,000 பேர், கோடி பேர், 7,55,00,000 பேர் அதை பார்த்திருக்கிறார். அப்ப இன்னைக்கே நாம 10 ஆண்டுகள் டார்கெட் வச்சோம். 2 ஆண்டுகளுக்கு உள்ளாடியே 7,5 கோடி பேர் பகவான் யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கறத பார்த்திருக்காரு. இப்ப நம்ம Facebookல கூட நான் பெருமைக்கு சொல்ல, நிறைய இஸ்லாமியர்கள் அதுல வந்து லைக் போடுறாங்க, நிறைய இஸ்லாமியர்கள் வந்து கமெண்ட் போடுறாங்க. அப்போ இது மதங்களை கடந்த ஒரு தெய்வம், ஒரு மதங்களை கடந்த தெய்வம், மதம் ஜாதி எதையுமே பார்க்காத ஒரு தெய்வம். நான் நேற்று ஆசிரியத்துல அதான் பேசினேன், கேட்டிருப்பீங்க. பகவான் யோகி ராம் சுரத்குமார்
அவர் இந்த பிரபஞ்சத்திற்கான கடவுள். அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை காப்பாற்ற வந்த மடாதிபதி அல்ல. அவர் இந்த பிரபஞ்சத்திற்கான தெய்வம். உஷாவுக்கான தெய்வம், ஸ்ரீபிரியாவுக்கான தெய்வம், லட்சுமிக்கான தெய்வம், சாந்திக்கான தெய்வம். இப்படி எல்லோருக்குமான ஒரு தெய்வம். இவர் ஒன்ன காப்பாத்துறதுக்கு அவளை காப்பாற்ற மாட்டேங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாரையும் காப்பாத்தான் அவரு நிக்கிறார். நாம அவரை காப்பாத்துற இடத்துல போய் நாம நிக்கிறோமா அப்படிங்கறதா நம்ம கேள்வி. நாம அதை ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டியில நாம இருக்கிறோமா அப்படிங்கறதா இம்பார்ட்டன்ட். ஒழிய அவரு உனக்கு ஒரு ஓரவஞ்சனை, அவருக்கு ஒரு நல்லது அப்படிலாம் செய்யறது கிடையாது. நாம எந்த அளவுக்கு அவர்கிட்ட ரிசீவிங் கெப்பாசிட்டியில இருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சிபில் ஸ்கோரை உயர்த்திக்கணும். சிபில் ஸ்கோர்னா என்னது? நடராஜன் தெரியும். சிபில் ஸ்கோர்னா என்னது? நீங்க கடன் வாங்குற தகுதி அரசாங்கம் நிர்ணயிக்குது. உங்களுக்கு 700க்கு மேல பாயிண்ட் இருந்தா கடன் பேங்க்ல கூப்பிட்டு தருவான். எவ்வளவு கோடி வேணும் வச்சுங்க. அது 650 500ன்னு போச்சுன்னா கடன் தர மாட்டான். ஐயோ சிவில் ஸ்கோர் சரியில்லை சார், சரியில்லை, கொடுக்க முடியாது. உங்களோட சிவில் ஸ்கோரை நீங்க உயர்த்திக்கோங்க. புரியுதா? அப்போ பகவான் யோகி ராம் சுரத்குமார் எல்லோருக்குமான தெய்வம். இந்த நடராஜ் ஒரு அழகான வீடியோ எடுத்து போட்டிருந்தார். ஒரு நாய் அவர் ரொம்ப நேரம் அதில் உட்கார்ந்து நம்ம பாடுற நாமத்தெல்லாம் அது கேட்டுட்டு அழகான உட்கார்ந்து டெய்லி போய் பிரசாதம் சாப்பிட வந்துட்டு. அப்போ எல்லாருக்குமான தெய்வத்தை யோகி ராம் சுரத்குமாரை நம்ம விடாம பற்றி கொள்ள வேண்டும். இப்போது இலங்கை நாட்டிலிருந்து, ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு பக்தர் வந்திருக்கிறார். அவர் பகவான் யோகி ராம் சுரத்குமார் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். அவர் இலங்கையிலிருந்து இது வந்திருப்பது 2வது முறை. இலங்கை தேசத்திலிருந்து அவர் இந்தியாவுக்கு வந்திருப்பது இது 2வது முறை. இப்ப முதல் முறை எப்போ வந்தாரு? முதல் முறை அவர் தமிழகத்திற்கு வருகை புரிந்தது ஒரு அகதியாக இலங்கையிலே கடும் யுத்தம் நடக்கும் போது ஒரு சாதாரண போட்ல ஏறி உயிர் தப்பிச்சா போதும் அப்படிங்கிறப்ப நிலையில தன்னுடைய 6வது வயதில் அவர் தமிழகத்திலே தஞ்சம் புகுந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற அந்த கேம்ப், அகதிகளுக்கான கேம்ப்ல அவர் இருந்து சுமார் 8 மாதங்கள் தமிழகத்திலே இருந்து, அங்க ஊர்லாம் சுத்தி பார்க்க முடியாது, கேம்புல அடைச்சு வச்சிருப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அங்கேயே குளிச்சுக்கலாம், அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், வெளியே எங்கேயும் போக முடியாது. அப்படி அந்த கேம்ப்ல இருந்து அவர் திரும்பவும் மீண்டும் எங்களுடைய தாயகத்திற்கு செல்ல வேண்டும், எங்களுடைய ஈழத்துக்கு செல்ல வேண்டும், இலங்கைக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்திடம் முறையிட்டு விமானத்திலே இலங்கைக்கு போய் அவர் வெற்றிகரமாக தமிழக மண்ணை மிதித்ததால் என்னவோ தெரியல, மீண்டும் வெற்றிகரமாக அவர் திரிகோணமலையிலே இருக்கிறார். திரிகோணமலை ராவணனுடைய இடம். ராவண தேசத்திலே திரிகோணமலையிலே அவர் குடியிருக்கிறார். அவருக்கு ஒரு மனைவி, ஒரு குழந்தை. நல்ல நிலையில இன்று அவர் சிறப்பான முறையில் ஐடி தொழிலே சிறிய வகையில செய்து வருகிறார். பகவானுடைய மிகப்பெரிய பக்தர் யோகி ராம் சுரத்குமாருடைய பக்தர் திரு விசிறிசங்கர் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவிகரமாக இருந்து வருகிறார். அவர் நம்முடைய பேச்சை நேற்று கேட்டு எப்படியாவது இந்த ஆளுடைய ஆசிரமத்தை போய் பாத்துறணும், இந்த ஆளு இவ்வளவு புத்திரம் பேசுறாரு, இந்த ஆளுடைய ஆசிரமம் எப்படி இருக்குன்னு பாத்துறணும்னு சொல்லி நம்ம மீது அவ்வளவு அளவுபற்ற அன்போடு நேற்று நம்ம கூட வந்துட்டார். எப்படி ராமான்னு கூப்பிட்டா ஆஞ்சநேயர் கூடவே வந்துருவாரோ, அதுபோல யோகிராம் சுரத்குமார் கூப்பிட்டதுல அவர் நம்ம கூடவே வந்துட்டார். அதனால வந்திருக்கிறார். அவர் பகவானை பற்றி ஓரிரு வார்த்தைகள், அவருடைய அனுபவங்களை பற்றி பேசுவார். அவர் இலங்கை தமிழ்ல பேசுவார். கேட்க ரொம்ப அழகா இருக்கும், பரிச்சயமானது. ஏன்னா எங்க ஊர்ல ஏற்கனவே தெனாலின்னு ஒரு படத்துல அந்த ஆள் பேசியிருக்காரு, டார்ச் லைட் டிவியில் அடிச்சார்ல, அந்த ஆளு பேசியிருக்காரு ஏற்கனவே. அந்த மொழி எங்களுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு மொழி தான். அதுல வாங்க, உங்கள் அழகு தமிழில் பகவானுடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க.